ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பீச் ஸ்டைலில் நம்ம சுண்டல் இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பச்சை வேர்க்கடலையை தோல் உரிச்சிட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். கடலக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் நம்ம இப்போ கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கடலக்காய் வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்ததுனால இப்போ கம்மியாக மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 துண்டு அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கேரட்டை துருவி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போதுமானதாக இருக்கும். கூடவே கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சாட் மசாலா சேர்த்துங்க. இதுதான் இந்த சுண்டலுக்கு ரொம்ப டேஸ்ட்டை கொடுக்கும். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அதிகமாக பிழிஞ்சிட்டிங்கன்னா புளிப்புத்தன்மையாக இருக்கும். இது இப்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.